ஹாய் மக்களே, நாங்கள் வந்து வல்லக்கோட்டை முருகன் கோவில் வந்திருக்கோம். இது வந்து கார் பார்க்கிங் பிளேஸு. காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு கோவில் உள்ளே போகிறோம். கோவிலோட குளம் அது பேக் சைடில் தான் கார் பார்க்கிங். கோவில் குளத்தில் தண்ணி நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் தெளிவாக இல்லை. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற முருகன் அந்த சிலை வந்து எல்லா கோவில்கள்லேயும் இருக்கிற அந்த முருகன் சிலை இருக்கு இல்லையா, அதில் உயரமான சிலை வந்து இங்கே இருக்கிற முருகன் சிலை தான். 7 அடி சிலை உயரம் இருக்குது இங்கே. கோவிலில் செம்ம கூட்டம். இன்றைக்கி ஆக்சுவலாக சனிக்கிழமை தான், இருந்தாலும் இவ்வளோ கூட்டம். இப்போ என்ன, முருகன் கோவில் எல்லா முருகன் கோவிலுமே ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. 4 நட்சத்திரம் அந்த வளம் பார்த்து தான் வந்து கூட்டம் வர முன்னாடிலாம். இப்போல்லாம் எல்லா நாட்கள்லேயும் கோவிலில் கூட்டமாக இருக்குது. மக்களே, கூட்டத்தை பாருங்கள், அம்மா கூட்டம். இங்கே பொது தரிசனம் வந்து எவ்வளோ பெரிய கியூ பாருங்கள். அதனால் நாங்கள் வந்து சாமியை பார்க்க போகிறதில்ல, அப்படியே சாமி கோவிலை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு முடிவு எடுத்துருக்கோம். இந்த கோவிலுக்குள்ள சிலையோட உயரம் வந்து 7 அடி. வேறு எந்த கோவில்லையும் இந்த அளவுக்கு உயரமான கோவில் இல்லை. மூலவருடைய உயரத்தை சொல்கிறேன். மக்களுக்கு வந்து வேலை வெட்டியே இல்லையா? எல்லோரும் கோவிலுக்கே வந்துட்டு இருந்தால் என்னங்க பண்ணுறது? சனிக்கிழமையில் கூட இவ்வளோ கூட்டம். அப்போ இன்றைக்கே அப்படி பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கணும், நாளைக்கு எவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்ட்டு. அப்பா, சான்ஸே இல்லை. இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான், எங்கடா வந்துட்டுருக்கீங்க, எங்கடா போகிறீங்க, இவ்வளோ வீடு வாசலே இல்லையாடா, வீட்டில் வேலையே இல்லையாடா அப்படின்னு ஒரு ரீல்ஸ் வரும். இந்த மாதிரி தான் எனக்கு அந்த ஃபீலிங் வரும். சாதாரண நாள் தான் இன்றைக்கி நாங்கள் வந்து ஊத்துக்கடை எல்லையம்மன் கோயில் போயிருந்தோம். சனிக்கிழமை நல்லா ஜாலியாக இருந்தது, கூட்டம் நல்லா ஃப்ரீயாக பார்த்தோம். சரி, இங்கே பக்கத்துலேயே வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போகலான்னு வந்தால் அம்மா எங்கேருந்து தான் வராங்களோ தெரியலையே. நாங்கள் வல்லக்கோட்டை முருகன் கோவில் வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாச்சு. சரி, இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு போகலாம், பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா இவ்வளோ கூட்டம். ஸோ அதனால் பார்க்கல, கோவிலை சுற்றிட்டு வீட்டுக்கு போயிடும். கோவிலை சுற்றி பின்புறமாக வந்துட்டோம். எந்த பக்கம் வந்தாலும் கூட்டங்க. உள்ள சின்ன சின்ன கோவில் மாதிரியான இடங்கள் இருக்குது. ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன கோவில் இருக்குது. எல்லா இடத்துலையுமே கூட்டம். இன்றைக்கி என்ன நாள்னே தெரியல. ஆனால் இன்றைக்கி சனிக்கிழமையில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு தெரியல. எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. மக்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. அதனால தான் கோவில்களில் அவ்வளோ கூட்டம். பிரச்சனை இல்லைன்னா மனுஷனுக்கு கோவிலை தாண்டி சாமியை நாடி வரவே முடியும். பயம், பேராசை, அப்புறம் முக்கியமாக இதுதான், பயமும் பேராசையும் தான் மனுஷனை வந்து கடவுளை நோக்கி தள்ளுது. இந்த பயமும் பேராசையும் மக்களுக்கு இல்லைன்னா எந்த இடத்துலையுமே வந்து கூட்டம் இருக்காது. மற்ற மனிதனை தவிர மற்ற விலங்குகளை பாருங்கள், இது ரெண்டுமே கிடையாது. அதனால தான் அதுங்களுக்கு வந்து எந்த ஒரு போட்டி, பொறாமை எதுவுமே கிடையாது. மனுஷனுக்கு மட்டும்தான் இது ரெண்டுமே இருக்குது. அதனால தான் எல்லாத்துலேயும் போட்டி, பொறாமை, எங்கே பார்த்தாலும் கூட்டம், ஒருத்தனை அடிச்சுக்கிறான், ஒருத்தனை வந்து ஓட்டு கொடுத்து எப்படியாவது மேலே வந்துடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. கோவில் கிணறு
சூப்பராக இருக்குது. அந்த விழுந்து கும்புற மாதிரியே ஒரு சிலை, அது மேலே அப்படியே கும்பிட்றாங்க சாமி. அருள்மிகு ராஜகோபுரம் பாலமுருகன் சிலை, கோவில் என்ட்ரன்ஸில் இந்த முருகன் சிலை இருக்குது. கோவிலுடைய நுழைவாயில். और ini kita orang yang miskin deh, ngaji orang orang. பாக்கெட்டில் இது என்ன பண்ணலாம்? தெரியுமா? வெளியே வச்சு சாமி கும்பிடலாம். வேப்ப மரம் தவுலாம் போட்டு வைக்கணும். வெள்ளிக்கிழமை தவுள் போட்டுட்டு